நீங்க நினைக்கலாம் எனக்கு சரி கட்டப்படலை. ஆனால் பைபிள் சொல்லுது நம்ம எல்லார் பாவங்களுக்கான அந்த நீதியை சரி கட்டுதல் சிலுவையிலே 2000 வருஷங்களுக்கு முன்பாக நிறைவேறி முடிந்தது. அந்த சிலுவைக்குள்ள நீங்க வந்ததுனால என் நீதி சரி கட்டப்பட்டதினால் நான் நீதிமானாக மாறினேன். ஆமென் சொல்லுவோம். எதுக்கு சார் பக்கத்துல 1000 பேர் செத்தாலும் வலது பக்கத்துல 10000 பேர்? என்ன சார் இது சார்? 10,000 பேர் செத்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற வெயிட் குறையவே கூடாது, அது உங்களை அணுகாது. அப்ப நீங்க யாரு? நீங்க யாரு? நீங்க 1000-ல் ஒருவர். தரித்திரருக்கு சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்துக்குள்ளதான் கட்டவிழ்த்தல், ஆறுதல், நீதி சரி கட்டுதல், இது எல்லாமே நடந்துருச்சு. இல்லையா சொல்லுங்களேன். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டீங்க? உங்களுடைய பாவங்களுக்கான நீதி சரி கட்டப்படுதல் நடந்துருச்சா இல்லையா? அப்ப பூமி நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்பட்டுருச்சா இல்லையா? கையை தட்டுங்க சார், கையை தட்டுங்க சார். கர்த்தர் நல்லவர். நீதிமான் என்கிற தலைப்பில் தொடர்ந்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை பணத்தின் அடிப்படையிலே எக்கனாமிக் கிளாஸு, பிஸ்னஸ் கிளாஸ்ன்னு பிரிக்குது. பரலோகமும் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை, நீதிமான்களை பிஸ்னஸ் கிளாஸ் என்றும் செய்துடுங்க. ஆமென். மற்றவர்களை எக்கனாமிக் கிளாஸ் என்றும் பிரிக்கிறது. இப்போ விஷயம் என்னன்னா, நான் ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள், நான் ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் பர்சன். நீதிமான் என்றால் அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டி இந்த உலகத்தில் இருக்கு, எக்ஸ்ட்ரா பிளெஸிங்ஸ் இந்த உலகத்தில் இருக்கு. ஹீ இஸ் a ஸ்பெஷல் கேடர் பீப்புள் பர்சன். அவன் வந்து ஒரு 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 வேற கிளாஸ் பர்சன். ஆனால் விஷயம் என்னன்னா, பிஸ்னஸ் கிளாஸ் பர்சன் ஒருத்தன் எக்கனாமிக் கிளாஸில் போய் நின்றுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு தெரியல நமக்குன்னு ஒரு சிறப்பான பாதை இருக்கிறது, நமக்கு என்று ஒரு சிறப்பான வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஆகவே என்னுடைய கிளாஸ் வேற, என் கிளாஸுக்கு இருக்கிற அந்த உரிமைகளை நான் என்ன செய்ய வேண்டும்? அனுபவிக்க வேண்டும். ஆனால் இந்த பூமியில் நம்முடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களை தேவன் பிஸ்னஸ் கிளாஸாக தான் வச்சிருக்கிறாரு. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில் இருக்கிற எல்லாரையும் ஒரே அளவிலே தேவன் பார்ப்பதில்லை, ஒரே மாதிரி டீல் பண்ணுவதில்லை. இந்த உலகத்திலே பணத்தின் அடிப்படையிலே, அறிவின் அடிப்படையிலே மக்களை எப்படி கேடர் பிரிக்கிறாங்களோ, அப்படி பரலோகம் நீதியின் அடிப்படையிலே இந்த உலகத்தின் ஜனங்களை அவர் வேற கேடரில் பிரிக்கிறார். அவருடைய கேடரில் பிஸ்னஸ் கிளாஸ் யாருன்னா தேவனுடைய ரத்தத்தில் கழுவப்பட்ட நீதிமான். ஆமென். The world categorizes the people according to the financial status, but heaven categorizes the people according to the righteousness level. Amen. They are business class, but the righteous people never claim their facilities. Amen. But Bible is ready to give all the facility for the business class people in their standard. So உங்களுடைய அளவிலே உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் அந்த பைபிள் எழுதி வச்சிருக்கிறார். எப்படி பிசினஸ் கிளாஸ் பீப்புளுக்கு தனி கவுண்டர் வச்சிருக்கிறாங்களோ, தேவன் வந்து நீதிமானுக்கு தனி கவுண்டர் வச்சிருக்கிறார். அவன் பாதை வேற பாதை, ஓம் பாதை ராஜ பாதை. பைபிள்ல ஆசீர்வாதங்கள் அட்ரஸோட தான் கொடுக்கப்படுகிறது. இது பிசினஸ் கிளாஸ் பீப்புளுக்கு எப்படி அங்க கவுண்டருக்கு மேல போர்டு இருக்குதோ, அப்படி பைபிள்லயும் போர்டு இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறது இல்ல, நமக்குரிய அந்த ஆசீர்வாதங்கள் இது என்னுடைய லைஃப் ஸ்டைல், இது எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபெசிலிட்டி, இது எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற எக்ஸ்ட்ரா பிளெஸிங், இது நான் அனுபவிப்பதற்கு எனக்கு சகல உரிமையும் இருக்கிறதுக்கு காரணம் அதற்கான ஒரு மிகப்பெரிய கிரயத்தை எனக்காக சிலுவையிலே அவர் செலுத்தி இருக்கிறார். பிசினஸ் கிளாஸ்ன்றது எக்ஸ்ட்ரா பணம் நீங்க பே பண்ணியிருக்கிறீங்க. இங்க வந்து எனக்கு ரத்தம் கிரயமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் அத்தனை பேரும் நீதிமான்கள் என்று நான் சொல்கிறேன். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்களாய் இருப்பீர்கள் என்றால் சந்தேகமே இல்லை, நீங்கள் நீதிமான்கள். ஒருவேளை நீங்கள் சந்தேகப்படலாம், அது உங்களுடைய உறுதிப்பாட்டிலே குறைவு இருக்கலாம், ஆனால் உங்கள் நிலைப்பாட்டிலே மாற்றம் இல்லை. ஒரு சிங்கம் தன்னை நாய் 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 நினைச்சுக்கிட்டு இருந்தா அது நாய் ஆயிராது, அது சிங்கம் தான். ஆமென் சொல்லுங்க.
ஆமென். பாவின்னு சொல்ற பிரசங்கத்தை ஏத்துக்கிறாங்க மனுஷன். கடவுள்னு சொன்னா என்ன செய்யுது? கோவம் வருது. யாருக்கு கோவம் வரும்? பிசாசுக்கு கோவம் வரும். ஏன்னா அவன் சாயலை கண்டுபிடிச்சிட்டான். இப்படியே அவனை பேச விட்டோம்னா மக்கள் எல்லாருக்கும் அவங்க சாயலை என்ன செஞ்சிருவான்? சொல்லி கொடுத்துருவான். என்னையா ஆதியா முதல் அதிகாரத்தையே படிக்கலையா? தமது சாயலின் படியும் தமது ரூபத்தின் படியும் மனுஷனை உண்டாக்குவோம். அவர் யாரு? கடவுள். இப்ப அவருடைய சாயல படைக்கப்பட்டவன் யாரு? அவர் ஆண்டு கொண்டார், இவனை ஆண்டு கொள்ளும்படி செய்தார். முதல் அதிகாரத்தில் அவர் பேரிட்டார், இரண்டாம் அதிகாரத்தில் அவர் போய்விட்டார், இவர் பேரிட்டார். கைத்தட்டி வருது. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, அப்ப பைபிள படிக்கும்போது பைபிள் தெளிவா என்ன சொல்கிறது என்றால், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஏற்கனவே பேசினவில்லை பேசுவதற்கு உங்களை என்னை தேவன் அழைக்கவில்லை. மோசே செங்கடலை பிளந்தான், திரும்ப பொறுப்பு யோசுவா கையில கொடுத்த உடனே திரும்ப யோசுவா 50 பேர் எங்க கூட்டிட்டு போல? செங்கடல் கூட்டு போல. யோர்தான்ல யோசுவா மோசே முடிச்சான், யோர்தான்ல இருந்து யோசுவா தொடங்கினான். ஆமென். இதற்கு முன்னோர்கள் என்ன வெளிப்பாடுகளில் முடித்தார்களோ அதற்கு அடுத்த வெளிப்பாடுகளை நாம் துவங்க வேண்டும். அதுக்கு பேர் தான் வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சி. தேவன் அதையும் பெரியவர். நாளைக்கு என் பையன் பேசும்போது என்னோட அட்வான்ஸா பேசிட்டு இருப்பான். ஆமா, என் இருதயத்தை தேவரீர் விசாலமாக்கும் அப்படின்னு ஜபத்தை பண்ணிட்டு நான் அமைதியாக உட்கார்ந்து இருக்கணும். ஏனென்றால் தேவனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டவர். விழுந்து போன மனதில் அதை கண்டுபிடிக்க முடியாது. நான் கடவுள்ன்றத மாம்சத்தில் கேட்டால் அசிங்கமாக தான் இருக்கு. ஆனால் ஆவியில் கேளுங்க, வா, அது இதிலிருந்து மாம்சத்துக்குரிய இன்னார் என்றும் ஆவிக்குரியவர் இன்னார் என்றும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். என்ன சொல்லு, சனிக்கிழமை சுகப்படுத்தினது ஒருத்தனுக்கு தப்பா தெரிஞ்சு, இவருக்கு ரைட்டா தெரிஞ்சு. ஏன் சார்? இவர் டைமென்ஷனே வேற, லவ் டைமென்ஷன். அவன் டைமென்ஷனே வேற, கிரிட்டிக்ஸ் டைமென்ஷன், கிரிட்டிசைசிங் டைமென்ஷன். எப்படி ஒரே சப்ஜெக்ட் ரெண்டு பேருக்கு ரெண்டு விதமா இருக்கும்? எகிப்தியனுக்கு அது இருளாயிருக்கும், இஸ்ரவேலனுக்கு அது வெளிச்சமாயிருக்கும். அதுதான் அந்த மேகஸ்தம்பத்தின் ஸ்பெஷாலிட்டி. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின மேகஸ்தம்பம் செங்கடல் இடையில வந்து நின்னப்ப அவனுக்கு அது லைட் கொடுத்துச்சான். யாருக்கு? இஸ்ரவேலனுக்கு. பின்னாடி இருந்த அந்த சோன்சோ குரூப்புக்கெல்லாம் டார்க் ஆகி போச்சு. ஒரே சத்தியம் ஒருவனுக்கு குழப்பத்தையும் ஒருவனுக்கு வெளிச்சத்தையும் கொடுக்கும் என்றால் அதுதான் கிருபையின் சத்தியம். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். இதெல்லாம் நமக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன். ஆமென் சொல்லுங்க. ஆமா, கர்த்தர் நல்லவர். சோ அன்புக்குரியவர்களே, எனக்குன்னு ஒரு கிளாஸை தேவன் வைத்திருக்கிறார். தட் இஸ் a business class lifestyle. இந்த பூமியிலே அவருடைய இரத்தத்தில் கழுவப்பட்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் நீதிமான் என்பதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு சந்தேகம் இல்லை. அவருடைய அழைப்புக்கிணை அவரை நோக்கி வந்து அவர் நெல்லுக்குள் நீங்கள் வந்த நிமிடமே நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் நீதிமான் என்பதற்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயம் நான் சொல்லிட்டே வரேன். நீதிமான் என்றால் தேவனுடைய வித்துன்னு ஒரு தடவை பேசினேன். நீதிமான் என்றால் மற்றவர்களை அவமானப்படுத்தாதவன் அப்படின்னு ஒரு தடவை பேசணும். நீதிமான்களுக்குள்ளே தயவு உண்டு. எவன்லாம் மற்றவனை பப்ளிசிட்டி, மற்றவனை வந்து அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறானோ, கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறானோ, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நீதிமான்கள் அல்ல. ஏனென்றால் நீதிமானாய் யோசேப்பை பற்றி வேதம் சொல்கிறது, அவன் நீதிமானாய் இருந்தபடியினால் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் எந்த ஒரு குறைகளையும் குற்றங்களையும் ரகசியமாய் சரி செய்கிற நீதிமான்களாக இருக்கிறார்கள். அதை பப்ளிசிட்டி பண்ண நினைச்சாலே நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் 70 வயசு தாத்தாவாக இருந்தாலும் சரி, இல்லை 20 வயசு பையனாக இருந்தாலும் சரி, 15 வயசு வந்து 70 வயசு தாத்தாவோட பினாமியான 20 வயசு பையனாக இருந்தாலும் சரி, இவர்கள் வந்து they are not righteous people. You must understand, you must see the people through the lens of the word of God. எதற்கு சொல்கிறேன் என்றால் சராசரி மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமான் என்பவன் யார்? துன்மார்க்கர் பாவத்தை குறித்து பரியாசம் செய்கிறார்கள், நீதிமான்களுக்குள்ளோ தயவு உண்டு. அப்ப இதெல்லாம் உங்களுக்குள்ள நமக்கு இருக்குது. ஏன்னா நீதிமானாக இருக்கிறபடினா வெளி வருகிறது. இன்றைக்கும் கூட நீங்க நீதிமான் என்பதற்கு இன்னொரு விஷயத்தை சொல்லிட்ட அப்புறம் நீதிமான் இருக்கிற ஆசீர்வாதத்தை இன்னைக்கு நான் பேசுறேன். ஸோ நீதிமானுக்கு இருக்கிற ஆசீர்வாதம், நீங்கள் நீதிமான்கள் தான் என்பதை எதன் அடிப்படையில் நீங்கள் நீதிமான் என்பதை பேச விரும்புகிறேன். நீதிமான் என்றால் யார்? அநேக விஷயங்கள் பல டைமென்ஷன்ல அவனை பார்த்து சொல்றான். நீதிமான் இவன் தான். ஒவ்வொரு டைமென்ஷன்ல பார்த்தாலும் அது நீங்களே தான், நானாக தான் இருக்கிறோம். கைத்தெடுக்கும். ஆமென். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். 11:31. சீக்கிரம்.
இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். எல்லாம் சொல்ல, நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே. ஆமென் சொல்லுங்க. இது ஒரு எதிர்மறையான வசனம் மாதிரி இருக்கு, ஆனா உண்மையிலே இது நேர்மறையான வசனம். அல்லேலூயா. எதெல்லாம் நீங்க பயந்து பயந்து ஒதுங்குறீங்களோ அதுக்குள்ளதான் மிகப்பெரிய ரகசியங்களே இருக்கு. தூளை போல, தூசி புழுதியை போல செல்வத்தையும் ஆற்று மணலை போல வஸ்திரங்களையும் சேர்த்து வைப்பான். நீதிமன்ற ஆசீர்வாதத்தில் ஒன்று என்னன்னா, புழுதி மாதிரி செல்வமா, ஆமென், ஆற்று மணல் மாதிரி வஸ்திரமா. நான் சொன்னேன், அடுத்து நான் செகண்ட் சீசன் இருக்கும்போது சொன்னேன், நான் ஆற்று கற்களை போல பொண்ணுன்னு பேசியிருக்கிறேன், ஆனால் புழுதியை போல செல்வம் நான் பேசலை. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பிசாசு எங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்றானோ அங்கதான் தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். பிசாசு எந்த செய்தியெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்றானோ அந்த செய்திக்குள்ளதான் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆசீர்வாதம் இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். பைபிள்ல நீங்க ஒரு மாதிரி வசனமா இருக்கணும்னு நீங்க பயந்துடக்கூடாது. அதுதான் உங்களோட ஆசீர்வாதம். அதுல ஒண்ணுதான் இது, நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படும். அப்படி என்ன அர்த்தம்னா, இந்த பூமியில ஒருவனுக்கு சரி கட்டப்படும் என்றால் அவன் நீதிமான். ஏனென்றால் நியாய தீர்ப்புல அவனுக்கு தண்டனை இல்லை. அப்ப நீதிமான் தான் செய்யற பாவங்களுக்கெல்லாம் அந்த பூமியில அடி வாங்கணும். அப்படி அடி வாங்கிட்டா பரலோக போகும்போது சொல்லுவார், தம்பி உன்னை நான் அங்கேயே, ஆமா 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 உன்னை கூட 4 பேர் அசிங்கப்படுத்தி இது பண்ண, ஆமாம்மா, ஆனால் அந்த அம்மா அவையெல்லாம் நான் அசிங்கப்படுத்தல, ஆமாம் அவங்கள தூக்கிக்குள்ளே போட்டு தாக்கு, நீ என்னப்பா நீ உள்ளே போயிருப்பா, நீ அடி வாங்கிட்டு, நீ அடி வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தருக்கு சந்தோஷம், உங்களை அமைதியாக விஐபி பாஸில் உள்ளே கூட்டி போயிடுவாங்க. ஏன்னா நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்பட்டது. அல்லேலூயா. இப்போ என்ன சொல்றாருடா, நம் எல்லாருடைய பாவங்களுக்கான நீதி இந்த பூமியில் சரி கட்டப்பட வேண்டும். நீங்க நினைக்கலாம் எனக்கு சரி கட்டப்படலைன்னு, ஆனால் பைபிள் சொல்லுது நம்ம எல்லார் பாவங்களுக்கான அந்த நீதியை சரி கட்டுதல் சிலுவையிலே 2000 வருஷங்களுக்கு முன்பாக நிறைவேறி முடிந்தது. அந்த சிலுவைக்குள்ள நீங்க வந்ததுனால என் நீதி சரி கட்டப்பட்டதினால் நான் நீதிமானாக மாறினேன். ஆமென் சொல்லுவோம். பூமியிலே நீதிமானுக்கு சரி கட்டப்படும். இன் அதர் வேர்ட்ஸ், எவனுடைய பாவங்களுக்கு நீதி சரி கட்டப்பட்டதோ அவனெல்லாம் சரி கட்டப்பட்டபடியினால் நீதிமான் ஆகிவிட்டான். உண்மையா இல்லையா? ஒரு திருட்டு கேஸுக்கு 3 மாசம் உள்ள வைக்கிறான்னா 3 மாசம் உள்ள இருந்துட்டு வந்துட்டான்னா அதுக்கப்புறம் நீதிமானா பாவியா? ஆனா ஜெயிலுக்கு போகாத வரைக்கும் அவன் எத்தனை வருஷம் சுத்திக்கிட்டு இருந்தாலும் யாருதான்? பாவிதான். ஆனா தண்டனை வாங்கிட்டானா அவன் நீதிமான், தைரியமா போலாம். அப்ப நம்ம எல்லாருடைய பாவங்களுக்கும் நம்ம தண்டனையை வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்ம நீதிமான். தண்டனை வாங்காத வரைக்கும் நம்ம குற்றவாளி. அப்ப நம்ம எல்லாருடைய பாவங்களுக்கான ஒரு தண்டனையை கொடுக்கிற நாள் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நீதியை சரி கட்டும் நாள். இந்த நீதியை சரி கட்டுவது நீயும் நானும் பிறப்பதற்கு முன்பாகவே நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி சிலுவையிலே அந்த நீதியை அவர் சரி கட்டினார். என்னுடைய பாவத்திற்கான அடி அங்கு விழுந்ததினால் என் நீதி சரி கட்டுதல் அங்கே முடிந்தது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும். அப்படியே தொடங்குறாரு. எங்க இருக்கு? ஏசாயால கூட அவர் பேச போற அந்த தீர்க்கதரிசனம் ஏசாயா 61:1-2 வாசிங்க. அந்த நீதி சரி கட்டுதல் என்றால் என்ன என்பதை அங்க நாம் பார்க்கலாம். அதனாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுவோம். ஓகே, வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேகமா கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை. நம்முடைய தேவன் காஸ்பல்ல வருது, நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். பாத்தீங்களா? நீதியை சரி கட்டுறத சொல்லிட்டு என்ன ஆறுதல்? அடிவில போதுறான்றத நீதி சரி கட்டுதல் தான். துயரப்பட்டவனுக்கு எங்க அங்க ஆறுதல் இருக்கு? இங்க நீதி சரிக்கப்படுதல் என்பது ஒரு துயரமான செய்தி அல்ல, ஒரு ஆறுதலான செய்தி. நீதி எல்லாம் சிலுவையில் என் குமாரன் மூலமாய் சரி கட்டப்பட போகிறது. இனிமேல் உன்னுடைய பாவம் எல்லாம் சிலுவையிலே என் குமாரன் மூலமாய் நீதி சரிக்கட்டல் நடைபெற போகிறது. இயேசு சொன்னார், நீதி சரிக்கட்டப்படும் நாள் அதுதான் சிலுவையிலே இயேசு அறையப்பட்ட நாள்.
அந்த நீதி சரிக்கட்டப்படுகிற நாளை நீங்கள் பிரசங்கிப்பீர்கள் என்றால் அதுதான் சுவிசேஷம். கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். ஏனென்றால் அங்குதான் நீதி சரிக்கட்டப்படுகிறது. ஏன்னா அது ஃபுல்லா பாருங்க காஸ்பல்ல வருது. தரித்திரருக்கு சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்துக்குள்ள தான் கட்டவிழ்த்தல், ஆறுதல், நீதி சரி கட்டுதல், இது எல்லாமே அங்க நடந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டீங்க? உங்களுடைய பாவங்களுக்கான நீதி சரி கட்டப்படுதல் நடந்துருச்சா இல்லையா? அப்ப பூமி நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்பட்டுருச்சா இல்லையா? கையை தட்டுங்க சார், கையை தட்டுங்க சார். நான் ஒரு நீதிமான், ஏனென்றால் எனக்கு பூமியிலே சரி கட்டப்பட்டது. பக்கத்துல சொல்லுங்க, நான் ஒரு நீதிமான் ஏனென்றால் எனக்கு பூமியிலே சரி கட்டப்பட்டது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆகவே நீங்க எப்பவுமே நீதிமான் என்கிற மனநிலையில் இருக்க வேண்டும், நீதிமன்ற உணர்வில் இருக்க வேண்டும். 100 பேர் உங்களை பாவியாக பேசலாம், பாவியாக பார்த்தாலும் உங்களுக்குள்ள அந்த அந்த நீதிமன்ற கோட்டடு பர்சனை நீங்க என்ன செய்யணும்? இருக்கணும். இந்த லேமினேட்டட் அப்படின்னு அந்த யூ மஸ்ட் பி a laminated person. ஆமென். ஒரு பேப்பரை லேமினேட் பண்ணிட்டீங்கன்னா காஃபியை ஊற்றினாலும் சரி, டீயை ஊற்றினாலும் சரி, அது அப்படியே தொடச்சிட்டு போயிட்டு இருக்கும். நீங்களும் நானும் இயேசுவின் ரத்தத்தினாலே லேமினேட்டட் பர்சன். நீ என்ன வேணாலும் பேசிக்க, நான் நீதிமான், எனக்குள் இருக்கிற நீதியை ஒரு நாள் மாற்றவே முடியாது என்கிற மனநிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், உங்கள் அபிஷேகத்தை அது குறைக்காது, தேவனோடு இருக்கிற உறவை அது குறைக்காது, உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வராமல் இருக்காது, உங்கள் போட்ட திட்டங்களில் ஒன்று கூட இம்மி அளவு கூட பிசகாமல் கர்த்தர் உங்கள் மனதின் விருப்பத்தை வாய்க்க பண்ணுவார். ஏனென்றால் நீதிமான் செய்கிற ஜெபம் அது மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறது. இட்ஸ் மோர் பவர்ஃபுல். அதான் பிசினஸ் கிளாஸ். எல்லாரும் ஜெபம் பண்ணா அது அது ஜெபமா இருக்கான். நீதிமான் பண்ற ஜெபம் எப்படி இருக்கான்? மிகுந்த இட்ஸ் எஃபெக்டிவ் அண்ட் பவர்ஃபுல் அப்படிதான் சொல்லுது பைபிள். ஏன் சார்? அவன் பிசினஸ் கிளாஸ். யா, அவன் பிசினஸ் கிளாஸ். ஹல்லேலூயா. அவன் பாதை ராஜபாதை. அப்ப ஒன்ன புரிஞ்சுக்கணும், நீங்க இந்த துன்மார்க்கருக்கும் இந்த உலகத்தாருக்கும் நடக்கிற சம்பவங்களை உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்று நீங்கள் நினைக்கவே கூடாது. அவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது சார். ஏன் நாம் எக்கனாமிக் கிளாஸ் சார். சார் நம்ம பிசினஸ் கிளாஸ் சார். பிசினஸ் கிளாஸ் 100 பேர் இருக்கட்டும் சார் வரிசையில். நீங்க ஏன் சார் பயப்படுறீங்க? பிசினஸ் கிளாஸ் கவுண்டரில் 4 பேர் தான் சார் இருக்கிறாங்க, 2 பேர் தான் சார். நீட்டாக போயிட்டு இருக்கணும் சார். நீங்க அதை பார்த்து பதற வேண்டிய அவசியம் இல்லை சார். உங்களுக்குன்னு வேற பாதையை தேவன் வச்சிருக்காரு சார். இதை உங்க மைண்ட்ல நல்லா வாங்கிக்காங்க சார். உங்கள் இருதயத்தின் முடிச்சுகள் அவிழும் போது உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மாறுகிறது. உங்களுக்கு அது நடக்கும். எல்லாருக்கும் அது நடக்கல, உங்களுக்கு அது நடக்கும். ஏன்னா நீங்க பிசினஸ் கிளாஸ். ஆமென் சொல்லுவோம். நீங்க ஹை கிளாஸ், நீங்க விஐபி கிளாஸ். ஆமென் சொல்லுவோம். ஆமென், ஆமென். அப்படித்தான் உங்களுக்கு முன்னாடி மெடிக்கல் சிக்னல் வேலை பார்க்காது, உங்களுக்கு முன்னாடி வந்து பில்லி சுனிய வேலை பார்க்காது, உங்களுக்கு முன்னாடி வந்து வேற என்ன செய்வினை செய்யப்பட்ட வேலை பார்க்காது. ஏன்னா உங்கள் பாதை ராஜபாதை. ஒன்னே ஒண்ணு நீங்க மனசுல வச்சுக்கோங்க, என் தேவன் எனக்கு ஒன்று பாதை வைத்திருக்கிறார். அந்த பாதை இந்த உலகத்தின் விதிகளுக்கு அப்பாற்பட்டது. ஏனென்றால் இது I am a heavenly being. ஆமென், ஆமென். இந்த மனநிலை என்ன செய்யணும்? உங்களுடைய ஆத்மாவில் புரிந்து கொள்ளப்படும் போது சரீரத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. உங்கள் இயங்காத சுரப்பிகள் இயங்க ஆரம்பிக்கிறது. அந்த சுரப்பிகள் இயங்க ஆரம்பிக்கிறபடினாலே உங்களுடைய சரீரத்திலே புதுவிதமான மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கிறது. ஆமென். கர்த்தர் நல்லவர். என் அன்புக்குரியவர்களே, நீதிமானுக்கு தேவன் கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை நீங்கள் உங்க கிளாஸுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். அதுல ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்றாங்க, வந்து காம்ப்ளிமெண்ட்ன்றாங்க. நீ இப்போ ஏத்த கடையில் இட்லி 4 இட்லியை வாங்கி கட்டி சட்னி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதற்கு தேவன் காரணர் அல்லவே அப்படிதான் பைபிள் சொல்லுது. நீ பாவி என்று சொன்னா அதுக்கு நான் காரணமே இல்லை. உனக்கு தான் உள்ள பஃபேல காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லடா. அப்ப நான் ஒரு பிசினஸ் கிளாஸ் பர்சனா இருந்தும் விஐபி கடர்ல இருந்தும் எனக்குரியது என்னன்றதை படிக்கிறது இல்லை, எனக்கு என்ன இருக்குன்றதை கேட்கறது இல்லை. அவன் ரிசப்ஷனிஸ்ட் சொல்றான், சார் நாளை காலையில உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னு சொல்லும்போது நீ ஆவியில் நடந்துக்கிட்டு ரிக்கா பாரா சந்தா ரபா ரபானா அப்போ போ இட்லியை கட்டி சட்னி வச்சு சாப்பிடு போ. சொல்றத கேளியா? சொல்றத நிறைய பேர் பைபிள் படிக்கிறதுக்கு நேரமே இல்லை. ஆனா ஜெபம் ஜெபம் ஜெபம்.
கர்த்தர் சொல்றார், திருவசனத்தை கேட்காதபடி தன் செவியை விளக்குடைய ஜெபம் அருவருப்பானது. அருவருப்பானது. அப்ப என் கிளாஸ் என்ன, எனக்கு என்ன வச்சிருக்காரு? நானும் மற்றவனும் ஒன்று அல்ல. ஆகவே மற்றவனுக்கு நடப்பதை என் வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை என்கிற மனநிலை ஒரு அரணாக மாற வேண்டும். சார், நீங்களா உங்களை ஸ்டாண்டர்ட் பிரிக்கல சார், உங்களை தேவனே ஸ்டாண்டர்ட் பிரிக்கிறார் சார். அவர் சொல்றாரு, டே உனக்கு எல்லாத்தையும் தந்துருவான்டா, நீ வந்து உன்ன உணவு உடுக்கோட எல்லாம் நான் தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிய வைக்க தெரியல. உடனே இங்க வாடான்னு கூப்பிட்டு, இன்றைக்கு இருந்து நாளை கடுப்பில் போடப்படுகிற காட்டு புல்லுக்கு நான் இவ்விதமாய் உடுத்து வித்தால் உனக்கு உடுத்து விப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த வார்த்தையை சொல்லும் போது என்ன சொல்றாரு? ரெண்டு கிளாஸை கம்பேர் பண்றாரு. இந்த இன்றைக்கு நாளை கடுப்புல போடப்பட காட்டு புல் யாரு? உலகத்தான். அவனுக்கு இப்படி நடக்குது, அவனுக்கு நினைச்சதெல்லாம் நடக்குது, அவனுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னா, அவனுக்கே இதெல்லாம் நடக்குதுன்னா உங்களுக்கு செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? நான் என்ன சொல்றேன்னா, பைபிள் என்ன சொல்ற, இந்த உலகத்து ஜனங்களை இன்றைக்கு இருந்து நாளை கடுப்பில் போடப்படுகிற காட்டு புல்லுக்கு இவ்விதமாய் உடுத்து வித்தால் உனக்கு உடுத்து அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப தேவன் அவனை ஆசீர்வதிக்கிற காரணமே, அவனை பார்த்தாவது உனக்கு கொஞ்சம் விசுவாசம் வளரட்டுடா என்பதுதான். வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்தரம் உள்ளத்தனைய உயர்வு மாதிரி அவனே மேல வரும்போது அவனுக்கு கீழே நான் எப்படியா இருப்பேன்? அதை விட நான் அதுக்கு மேல இருப்பேன். நான் என் எண்ணங்கள் மேலே வரும்போது என் வாழ்க்கை மேலே வரும். என் எண்ணங்கள் எப்ப மேல வரும்? புறஜாதி ஒருத்தர் மேல வந்தான்னா என் எண்ணங்கள் மேல வந்துடும். எப்படின்னா, அவரே அதை ஆசீர்வதிக்கிறாரு, அந்த உலகத்தில் வாழ முடியும், 100 வயசு வாழ்ந்துக்கிட்டு இருக்காயா, நான் ஏன் சாகணும்? நான் ஏன் சாகணும்? அவன் கழுத குட்டி பெற்ற மாதிரி பிள்ளை குட்டியை பெற்று போட்டு போறான். அது மாடு மாதிரி வளர்ந்து நிற்குது. நீயும் நான் என் பிள்ளைகளை குறித்து பயப்படணும்? கையெழுத்து கையெழுத்து. ஆமென் ஆமென் ஆமென். ஒரு வைராக்கியம் உங்களை நிரப்பட்டும் சொல்லுகிறேன். காட்டு புல்லை பார்க்கும்போது உங்கள் விசுவாசம் வளரட்டும். காட்டு புஷ்பங்களை பார்க்கும்போது உங்கள் விசுவாசம் பெருகட்டும். ஏன்னா நீ பிசினஸ் கிளாஸ். ஆமென். எக்கனாமிக் கிளாஸ்ல இருக்கிறவனே வந்து சாண்ட்விச் சாப்பிட்றானா உடனே போட்டுக்கணும். ஆமா, அவனுக்கே சாண்ட்விச்னா நமக்கு அப்படி வரணும். நீ என்ன அதுவாது கிடைக்குமா? அவனுக்கே அப்படி வராரு. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே பைபிள் ஃபுல்லா கேட்டகரைஸ் பண்ணுது. ஆனா நம்ம மக்கள் தான் கண்டுபிடிக்கிறதே கிடையாது. உன் கிளாஸுக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு பைபிள் தெளிவா சொல்லுது. பிரிச்சு 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 மேயிறாரு. ஆனா இவன் என்ன சொல்றான்? வந்து நான் அவனு ஒண்ணுதான், அவனுக்கு நடந்து எனக்கு நடந்துரும். இதோட கொடுமை என்னன்னா, இவன் தேடி தேடி அந்த கிளாஸ்ல இருக்கிறதெல்லாம் இவனுக்கு சொந்தமாக்கிக்கிறான். உமா 28 பின்னாடி வர சாபங்களை ஃபுல்லா இவன் எடுத்துக்கிறான். ஆனா அது உனக்கு எழுதப்பட்டதே இல்ல. பைபிள்ல இங்க பாருங்களேன், கோடிட்டு எடுத்து நிரப்புங்க. பைபிள்ல சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பாய் நிரப்புங்க. சொல்லுங்க நல்லா, முடிங்க. அப்போ ஒரு சப்ஜெக்ட் வருதுல்ல அதுல. சரி, வாசஸ்தலத்தையோ தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு பர்டிகுலர் அட்ரஸ் இருக்கு. புரிஞ்சவங்க கை தட்டுங்க. சிங்கத்தை போல இருப்பாய், வாசஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படும், உனக்கு சரி கட்டப்படும். இப்படி இப்படி இருக்கா? இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு தான் அது நடக்கும். அப்ப சிங்கத்தை போல் தைரியமா இருப்பான் பைபிள் இல்ல. நீதிமானோ சிங்கத்தை, அப்படின்னா மத்தவன் இருக்க மாட்டான். வாசஸ்தலத்தை ஆசீர்வதிப்பேன் இல்ல, நீதிமானின் வாசஸ்தலத்தை ஆசீர்வதிப்பேன். ஆமென். சிரசில் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமானின் அட்ரஸ் கொடுக்கிறார்ல, அப்ப அந்த அட்ரஸ் நீதானே? நீதானா அந்த குயில்? எங்கேயோ யாருக்கும் சொல் சார், அட்ரஸ் சொல்றாரு இல்லைங்க. அப்ப பைபிள் சொல்றது அப்புறம் ரத்தத்தினாலே நீங்க நீதிமான்கள் ஆக்க. அப்ப அது உங்களுக்கு தானே. காமனா சொன்னா குழம்பலாம். அப்ப அந்த சப்ஜெக்ட் இருக்குல்ல எல்லாத்துக்கும், அவனுக்கும் சப்ஜெக்ட் இருக்குல்ல. துன்மார்க்கருடைய வீட்டிலோ கர்த்தருடைய சாபம் இருக்கும், நீதிமான் வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏன் சார் உங்க கேட்டகரியை தான் தனியா எழுதி கொடுத்துருக்கிறேன். இப்ப நான் வாசிக்க போறேன் 10 வசனம், ரெண்டுமே பிரிச்சு 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 காட்டுறாரு. இப்ப நீங்க என்ன செய்யணும்? நான் எந்த கிளாஸ் அதை மட்டும் ஆமா வாங்கிட்டு அமைதி. ஆமா, அதை விட்டு அவன் இலைய பத்தி நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல சார். நீங்க எந்த கிளாஸ் இலைக்கு போட்டு? ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கிறேன்,
திடீர்னு பார்க்குறேன் அங்கே ஒரு 500 பேர் மேலே 600 பேர்கிட்ட உட்காந்துருக்குறேன் என் மேலே. கீழே பந்திக்கு வந்தால் ஒரு 50 பேர் நான் சாப்பிட்டுருக்குறேன். பொதுவாக மேலே 50 பேர் இருப்பாங்க, கீழே 500 பேர் இருப்பாங்க. ஆனால் மேலே 500 பேர் இருந்தவங்க கீழே வந்து ஒருத்தர் 50 பேர் சாப்பிட்டுருக்கேன். என்ன சொன்னேன், இவ்வளோ காலியாக கிடக்குது, இந்தியா மாறிடுச்சு போல். சரின்ட்டு நான் வேகமாக போகிறேன். சார் இது நான் வெஜிடேரியன் சார், நான்வெஜ்ஜுக்கு அங்கே போங்க சார். நான் ஓ அப்படியா மேட்ரு, அங்கே போனால் பேட்ட படம் ரிலீஸ் மாதிரி கூட்டம். அப்போ அங்கே மட்டும் என்னதான் கூட்டமாக இருந்தாலும் நான்வெஜ் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டு போய் உட்காந்து சாப்பிட்ற நீ, இங்கே மட்டும் என்ன போட்டதை சாப்பிட்றேன் சார் அப்படின்னு சொல்றியா நீ? இல்லைல்ல, அங்கே தேடி போய் அப்படித்தான் பைபிளையும் தேடி வாசி. பைபிள் அப்படித்தானே சொல்லுது. பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி 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 வாசி. ஆமா ஆமா, சும்மா திறந்து வாசிக்காத. ஆமா, சாபம் இருக்கும். ஆண்டவரே நான் என்ன தப்பு பண்ணேன், தேடி வாசிடா. நீ யாரு? நீதிமான். அப்ப உள்ள போ, நீதிமானுக்கு என்ன இருக்குன்னு தேடு. அதுதான் நீ, அதுதான் உங்க கிளாஸ். ஒரு பிசினஸ் கிளாஸ் பீப்புள் வந்து ஒரு ஒரு எக்கனாமிக் கிளாஸ் பர்சனோட உடைய விஷயத்தை பற்றி என்ன செய்யக்கூடாது, அதை போட்டு குழப்பக்கூடாது. தேவன் தேவன் பிரிக்கிறவர், பிரித்து தான் ஆசீர்வதிக்கிறார்.